வெல்கம் மை டியர் ஃபேமிலிஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, வாழைப்பூவோட நன்மைகள் பார்த்தா ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். கண்டிப்பாக வாழை மரத்தை நம்ம எடுத்துக்கொள்ளும் போது இலை முதல் தண்டு வரையில் நமக்கு மருத்துவ பயன்களை பெரிதளவு அளிக்கிறது. சிலருக்கு வாழைப்பூவில் செய்யும் உணவுகளை அறவே பிடிக்காது. வாழைப்பூ சாப்பிடுவதால் நம்ம உடலுக்கு பல நோய்கள் குணமாகிறது ஃப்ரெண்ட்ஸ். இந்த வாழைப்பூவை நீங்கள் வாரத்திற்கு 2 முறை நீங்கள் சாப்பிட்டு வந்தால் ரத்தத்தில் தேவையில்லாத கொழுப்புகள் கரைந்துவிடும், பச்சை தன்மைகள் குறைந்து இரத்த ஓட்டம் சீராகும். பெண்களுக்கு மாதவிடாய் சீராக வருவதற்கும், வெள்ளைப்படுதல், வயிற்று வலி பிரச்சனை சரியாக இந்த வாழைப்பூவினை நீங்கள் சமைத்து தினமும் நீங்கள் சாப்பிட்டு வரலாம். இது மட்டும் இல்லாமல் இந்த வாழைப்பூவில் பார்த்தீங்கன்னா எண்ணற்ற நன்மைகள் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அதை பற்றி தான் தெரிஞ்சிக்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம ஹெல்த் டிப்ஸ் 24 தமிழ் சேனல் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சா வீடியோக்கு லைக் கொடுத்துட்டு இந்த பயனுள்ள தகவல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உடலில் உள்ள சூடு தணிவதற்கு, குடலில் ஏற்படக்கூடிய புண்கள் ஆறுவதற்குமே இந்த வாழைப்பூவை நீங்கள் உணவில் சேர்த்துக்கலாம். வயிற்று வலியால் அவதிப்படுபவர்கள் வாழைப்பூவில் உப்பு சேர்த்து வேக வைத்து அதன் சாறை நீங்கள் குடித்து வரலாம். இந்த வாழைப்பூவை நம்ம ஆண்கள் எல்லாருமே நீங்கள் சாப்பிடும்போது விந்துவோட கவுண்டிங் அதிகமாகுது ஃப்ரெண்ட்ஸ். அது மட்டும் இல்லாமல் மலட்டுத்தன்மை பிரச்சனை உள்ளவர்கள் வாழைப்பூவினை நீங்கள் சாப்பிட்டு வரலாம். இரத்த அழுத்தம், இரத்த சோகை உள்ளவர்கள் வாழைப்பூவினை தாராளமாக சாப்பிடலாம். இந்த வாழைப்பூவை நீங்கள் தொடர்ந்து சாப்பிடும்போது உங்களுக்கு மூலக்கடுப்பு, சீதபேதி, மலச்சிக்கல், வாய்ப்புண், சரியாமை, இரத்த மூலம் போன்ற நோய்கள் இருந்தால் கண்டிப்பாக அது எல்லாமே சரி செய்யப்படுகிறது. பெண்களுக்கு ஏற்படும் கர்ப்பப்பை கோளாறுகளை சரி செய்வதற்கு வாழைப்பூ மிகவும் பயன்படுகிறது. வாழைப்பூவை வேக வைத்தோ அல்லது பொரியல் செய்தோ நீங்கள் அடிக்கடி சாப்பிட்டு வந்தால் நீரிழிவு நோய் கட்டுப்படும், அஜீரணம் கோளாறுகள் சரியாகும். இரத்தத்தில் கலந்துள்ள அதிகளவு சர்க்கரையை கரைக்க வாழைப்பூவின் தோப்பு தன்மை அதிகம் உதவுகிறது. இதனால் இரத்தத்தில் கலந்துள்ள சர்க்கரையின் அளவு குறைய நீங்கள் இந்த வாழைப்பூவை தினசரி உணவில் சேர்த்துக்குங்க. மலம் கழிக்கும் போது பார்த்தீங்கன்னா மலத்துடன் சேர்ந்து ரத்தமும் வெளியேறும். இதனை இரத்த மூலம் என்கிறோம். இந்த நோயால் பாதிக்கப்பட்டவர்கள் வாரம் 2 முறை வாழைப்பூ உணவில் சேர்த்து வந்தால் இரத்த மூலம் வெகு விரைவில் குணமாகும். உடல் சூடு உள்ளவர்கள் வாழைப்பூடன் பாசிப்பருப்பு சேர்த்து கடைந்து நெய் சேர்த்து வாரம் 2 முறை உண்டு வந்தால் உடல் சூடு குறையும். சிலருக்கு அஜீரண கோளாறு ஏற்பட்டு அதனால் வயிற்று கடுப்பு உண்டாகும். இதனால் சீத கழித்தல் ஏற்படும். இவர்கள் வாழைப்பூவை நீரில் கலந்து அதனுடன் சீரகம், மிளகுத்தூள் சேர்த்து கொதிக்க வைத்து வடிகட்டி அந்த நீரை நீங்கள் இளம் சூடாக அருந்தி வந்தால் வயிற்று கடுப்பு நீங்கும். பெண்களுக்கு வாழைப்பூவை வரப்பிரசாதம் என்று நம்ம சொல்லலாம் ஃப்ரெண்ட்ஸ். அவங்களோட மாதவிடாய் காலங்களில் பெண்களுக்கு அதிக இரத்தப்போக்கு உண்டாகும். அவர்கள் வாழைப்பூவின் உள்ளே இருக்கும் இந்த வெண்மையான பாகத்தை நீங்கள் பாதியளவு எடுத்து நசுக்கி நீங்கள் சாறு பிழிந்து சிறிது மிளகுத்தூள் சேர்த்து கொதிக்க வைத்து அதனுடன் பனங்கற்கண்டு கலந்து அருந்தி வந்தால் இரத்தப்போக்கு கட்டுப்படும். அது மட்டும் இல்லாமல் உங்களோட உடல் அசதியும் வயிற்று வலியும் போக்க இந்த வாழைப்பூ உதவுது ஃப்ரெண்ட்ஸ். அதாவது குழந்தையின்மை பிரச்சனைக்கு வாழைப்பூ ஒரு நல்ல ஒரு தீர்வாகவே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். வாழைப்பூ அடிக்கடி உணவில் சேர்த்து வந்தால் மலட்டுத்தன்மை நீங்கி குழந்தை பாக்கியம் பெற வாய்ப்பு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். வாழைப்பூ நம்ம சாப்பிடும்போது ரத்தத்தில் காணப்படும் அதிகளவு சர்க்கரையின் அளவு கட்டுப்படுத்தப்படும். கணையம் வலிமை பெற்று உடலுக்கு தேவையான இன்சுலினை சுரக்கும். வாழைப்பூ பித்தம், வாதம், உடலில் இரத்த குறைவு, கிராணி, வயிற்றில் பூச்சி முதலிய வியாதிகளுக்கு பெரிதும் பயன்படுகிறது ஃப்ரெண்ட்ஸ். வாழைப்பூவில் உள்ள மெக்னீசியம் மனக்கவலையை குறைத்து மனநிலையை மேம்படுத்தும். எனவே உங்களுக்கு மனம் சரியில்லை எனில், அதாவது நீங்கள் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸில் நீங்கள் இருக்கிறீங்கன்னா வாழைப்பூவை அடிக்கடி உணவில் நீங்கள் சேர்த்துக்கொள்ளுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தாய்ப்பால் கொடுக்கும் பெண்களுக்கு போதிய அளவில் தாய்ப்பால் உற்பத்தி ஆகவில்லை என்றால் இந்த வாழைப்பூ உணவில் அடிக்கடி நீங்கள் சேர்த்து வரும்போது உங்களுக்கு தாய்ப்பால் சுரப்பு அதிகரிக்குது. இவ்வளவு நன்மையை தரக்கூடிய இந்த வாழைப்பூவை நீங்கள் கண்டிப்பாக உணவில் சேர்த்து நீங்கள் பயன்பெறுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.